கீர் போடுங்க. கீர் உள்ளதா? கீர் உள்ளல. கீரில் மூவ் பண்ணனா வண்டி மூவ் ஆயிடுது. ரிவர்ஸ் கீர் போடுங்க. கீர் உள்ளாது. உங்கள் மெக்கானிக்கு வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. கிளச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கீர் போட்டால் வந்து கீர் விழ மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா கீர் உளுந்தால் தான் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும். அப்படி போட்டாலும் வந்து நிற்க மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளச் அழுத்தினா கூட மூவ் ஆகுது. ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் மாறி இருக்குது. பெடலான்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெடல் நட்டு வந்து லாக் நட்டு லூஸ் பண்ணிச்சு. இந்த பெடல் வந்து ரொம்ப ப்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணோம். இந்த கம்மி பண்ணுறதுக்கு மேலே உள்ள நட்டு வந்து கீழே இருக்கணும். இந்த கீழே இருக்கிறனால என்ன பெடலோட ப்ளே வந்து கம்மியாயிரும். பெடல் மேலே தூக்கிக்கும். அதனால் வந்து ஃபுல் ப்ரெஸ்ஸிங் ஆகும். கிளச் பிளேட்டு ஃபிங்கர் வந்து ப்ரெஸ் ஆனால் தான் கீர் விழும். வண்டி வந்து ப்ரெஸ் இது கிளச்சில் காலை அழுத்தினா கூட வந்து வண்டி மூவ் ஆகாது. அதுக்கு தான் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கு கிளச்சு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணோம். வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ தான் கிளச் பிளேட் வேலை பார்த்தோம். அதையே வந்து திருப்பி கழட்ட போகிறோம். வந்து கீர் பாக்ஸ் இறக்க போகிறோம். அதுக்கு கழட்டுறதுக்கு உண்டான ஆயுதத்தை நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். கிளச் பிளேட் வந்து கழட்டுறதுக்கு வந்து சுத்து போல்ட்டு ஒரு 13 போல்ட் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். செல்ஃப் மோட்டர் அண்டர் சரி கிளச்சு கேபிள் அப்படியே சுத்து போல்ட்டு வரும். 11 போல்ட் வரும். கேபிளோட லாக்கு இந்த லாக் வந்து கழட்டிடலாம். இந்த ஸ்டெப்பில் உக்காரோம். லாக் கழட்டிட்டு 2 கேபிள் வெளியே எடுத்துலாம். ஒரு காற்று பின் உள்ள லாக்கு அப்படியே வயரு சாக்கெட்டு வெளியே எடுத்துகிட்டு ஒரு போல்ட்டில் மட்டும் நிப்பாட்டிட்டு அந்த பெட்டு போல்டு இருக்குல்ல அது கழட்டுறதுக்கு முன்னாடி ஜாயிண்ட்டு 4 போல்ட்டு கழட்டிடலாம். அப்படி பெட்டு போல்ட்டு வந்து சிங்கிள் போல்ட்டு இங்கே கொடுப்பான். மேலே உள்ள மெயின் போல்ட்டும் கீழே உள்ள பாட்டம் உள்ள 2 போல்ட்டு கழட்டிட்டு ப்ராக்கெட் அப்படியே வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு ஜாக்கி அதுக்கு முன்னாடி ஜாக்கி வச்சுட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். கியர் பாக்ஸ் இறக்கியாச்சு. கேப் இருக்குது. கழட்டி பார்த்துடலாம். வந்து கியர் பாக்ஸ் எறிக்கிட்டு கிளச் பிளேட்டு கழட்டியாச்சு. இதில் வந்து ஒரு தடம் இருக்குது பாருங்கள், டாட்டு கோடு. இந்த கிளச் பிளேட்டு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. அதனால தான் கீர் வந்து விழலை, வெளியே வர மாட்டேங்குது பாருங்க. எதனால ஒட்டிக்கிச்சு? தண்ணியில் ஓட்டினால அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கும். எப்பவுமே வந்து வண்டி வந்து தண்ணியில் விட்டுட்டு வெளியே எடுக்கும்போது கீர் பாக்ஸுக்குள்ளே தண்ணி சேர்ந்துச்சுன்னா வந்து உடனே வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. எதனாலன்னா அந்த ஈரப்பதம் வந்து இரும்பு மெட்டீரியலில் வந்து படும்போது இந்த இரும்பு வந்து துரு பிடிச்ச மாதிரி அப்படியே வந்து ஒட்டிக்கும். இதனால் வந்து வண்டி எடுக்கும்போது சில நாள் கழித்து எடுக்கும்போது வந்து இந்த பிளேட்டு ரிலீஸ் ஆகாது. நம்ம கிளச்சு அழுத்தினா ரிலீஸ் ஆகினா தான் வண்டி வந்து மூவ் ஆகும். இதனால் ரிலீஸ் ஆகாதனால வந்து ஒட்டின மாதிரியே இருக்கும். அதனால் வந்து கீரும் விடாது, வண்டி மூவும் ஆகாது. நம்ம ஒழுக்க டைமாக எடுத்துகிட்டு சில பொருள் வந்து டேமேஜ் ஆகலாம். இந்த அச்சு தான் வந்து அதில் வந்து பதிஞ்சிருக்கு. இதுலேயும் பார்த்தா தெரியும் பாருங்கள். அந்த அச்சு அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ரிவிட் உள்ள சைடு அந்த அச்சுனால தான். எப்போவுமே இப்படி வந்து ஓட்டாதீங்க. இப்போ எம்ரி ஷீட் வந்து அடிச்சுட்டு மாட்டிடலாம். வந்து கியர் பாக்ஸ் வந்து ஏற்றியாச்சு. அதே கிளச் பிளேட் மாட்டிட்டு அப்படியே ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ப்ளே வந்து எப்போவுமே வைக்கிறோம் போல் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ளே வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீர் வந்து பக்காவே விழுது. இந்த கிளச் பிளேட்டு ஒட்டி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபால்ட்டு. தண்ணியால் வந்த வேணாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லா கீரும் விழுது, வண்டி மூவ் ஆகுது. அப்படியே ரிவர்ஸ் போட்டு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா வந்து டிரைவருக்கு தான் வந்து எல்லா வண்டியில் சரி. இது வந்து மெகா ஆக்சன்ட்டு நம்ம வந்து பதிவு போட்டது வந்து தோஸ்து. எல்லா வண்டிக்கும் கீர் பாக்ஸில் இதே தான் வந்து ஃபால்ட் வரும். தண்ணியில் நிப்பாட்டி வச்சுருந்தீங்களா? எதனால் வரோன்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள்.
எப்படி வரும்னா அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கியர் பாக்ஸு ப்ளஸ் இந்த சீல்டு வழியாக டாடா ஏசி பார்த்தீங்கன்னா இந்த சீல்டு கொடுப்பான். எப்படியோ வந்து அதுக்குள்ளே சின்ன சின்ன கேப் இருக்கிறனால உள்ளே வந்து அப்படியே வந்து ஊடுருவி கிளச் பிளேட்டுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே கிளச் பிளேட் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபால்ட் வருது. எப்போவுமே பதிவில் காமிச்ச மாதிரி அதே மெத்தடில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆட விட்டு ரேஸில் 2 நிமிஷம் வந்து கிளச்சில் கால் அழுத்திட்டு அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ வந்து எப்போ வண்டி எடுக்கணுமோ அப்போ எடுத்துக்கலாம். இந்த பதிவு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டிரைவருங்களுக்காக தான் வந்து டிரைவருங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தால் வந்து இந்த பதிவு வந்து அனுப்பிவிடுங்க. இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க. இதனால் வந்து கிளச் பிளேட்டு டேமேஜ் ஆகலாம். இது மெக்கானிக் ஷாப்பில் வந்து செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். புது கிளச் பிளேட் மாட்டினாலும் இதே கதி தான். ஏன்னா நான் புது கிளச் பிளேட் மாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணியில் ஓட்டி நிப்பாட்டினால தான் இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிருக்கு. கீரு விழாதனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இப்போ தான்ப்பா கிளச் பிளேட் மாற்றினியே அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வண்டி வந்து சாண்ட்ரோ காரு இதுக்கும் அதே மெத்தட் தான். எல்லா வண்டிக்கும் இந்த பதிவு வந்து பொருந்தோம். பல வண்டிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து டிரைவருங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரியணுன்னா ஏதாவது பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்.